இன்றைய தலைப்பு நான் வந்து தியானமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் தலைப்பு என்ன அப்படின்னா பைபிள் மெடிடேஷன். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? பைபிள் மெடிடேஷன் அப்படின்னா வேத தியானம். சரிங்களா? ஸோ வேத தியானம் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், என்ன ஆண்டவர் நம்மளோட பேச போகிறாரு அப்படின்னா, வேத தியானம் வந்து நான் ஏன் நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து நாம் பேசலாம். ஸோ நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ காலகட்டங்களில் நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி வந்துச்சு. சரிங்களா? பொதுவாக என்ன நடந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி? வெயில் அதிகமாக இருக்குது. வேற என்ன நடக்குது? அரசியல் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. அரசியல் தலைவர்கள்லாம் தீயா பிரச்சாரம் பண்ணி இப்போ எல்லாம் ஓய்ந்து இருக்கிறாங்க. வேற என்ன நடக்குது? தண்ணி பற்றாக்குறை. சரிங்களா? வெயிலோட தாக்கத்தினால தண்ணி பற்றாக்குறை இருக்குது. ஆனால் உங்கள் ஊரை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஐயா கூட நான் பேசிக்கிட்டு வந்தேன். வரும்போதெல்லாம் பார்க்கும்போது நல்ல தென்னை மரம்லாம் செழிச்சு இருக்குது, நாற்றெல்லாம் நட்டுருக்குறாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பாப்பா சொன்னது ஒரு வேளை ஸோ உங்கள் ஊர் செழிப்பாக இருக்குது, எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம். சரி, ஓகே. வேறு என்ன நடக்குது நமக்கு சுற்றி? விலைவாசி உயர்வு. வெரி குட். வேறு இந்த பக்கம் யாரும்? ஐயா பண்டிகைகள் நடக்குது. ஆமாம்மா, இப்போ லீவு நாட்கள்ங்கிறதுனால நிறைய பண்டிகைகள் நடக்குது. வேறு? ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி படித்தேன், ரொம்ப ஆச்சரியமான செய்தி. என்னால் யூகிக்க முடியல அந்த செய்தி. ஆப்கானிஸ்தானில் ஒரு போர் நடந்துச்சு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? எத்தனை நாளுக்கு அப்புறம்? ஒரு 5-6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். சரிங்களா? அந்த போரில் ஒரு காட்சியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. எல்லோரும் ஏரோப்ளைன் அந்த ஊர்லேருந்து கிளம்புது, ஒரு குறிப்பிட்ட சிட்டிலேருந்து கிளம்புது. அதில் எப்படி ஏறி போனாங்க? நம்ம ஊரில் எதுலாம் ஏறி போனாங்க? விங்ஸில் ஏறி குதிச்சு ஏறி போகிறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. நம்மெல்லாம் ஊருக்கு போனோம் அப்படின்னா, இங்கே உள்ள வெளியூர்காரங்க இங்கே யார் இருக்கிறீங்களா அப்படின்னா தெரியல. ஸோ வெளியூர்காரங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, திருப்பூர்காரங்க இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பூருக்குலாம் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கூட்டம் என்னது, பஸ் ஸ்டாண்டில் பயங்கர கூட்டமாக இருக்கும். சீட்டு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ட்ரன்ஸ்லேயே போயிடுவாங்க இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஏறி பிடிச்சி சீட்டு பிடிச்சி நம்ம வந்துடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃப்ளைட்டில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி இருந்துராதான்னு நான் நினச்சேன். ஆனால் என்னது, அது உண்மையிலே நடந்த சம்பவம். சரிங்களா? அந்த விங்கில் ஏறினா என்ன ஆகும், ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் பெல்ட்டு போடலைனாலே என்ன பண்ணிடுவீங்க, கீழே விழுந்துடுவீங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு பெல்ட் போட சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் உள்ளே ஏறி சீட்டில் உட்காந்தே உங்களுக்கு என்ன கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. பார்த்துக்கோங்க. ஸோ என்னது, விங்கில் தொங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே ஆப்கான் போரில் காசா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் நிறைய போர் நடந்துச்சு. அங்கே வந்து குண்டு போட்டிருக்காங்கல்ல, போர் நடக்கும்போது குண்டு போட்டாங்களாம். அந்த குண்டுகளை வந்து அகற்றுவதற்கு இப்போ தான் அந்த அகற்றுவதற்கு வேலை நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஆப்கானில் காசா பகுதியில் அந்த போருக்கான குண்டு போட்டதை அகற்றுவதற்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த வேலை முடிகிறதுக்கு 14 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐநாவுக்கு ஒருத்தர் இன்னைக்கு காலையில் ரிப்போர்ட் நேற்றுக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு காலையில் செய்தியாக வந்தது. இன்னைக்கு காலையில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்போ நடந்த போர், எத்தனை குண்டு வீசினாங்க, எத்தனை குண்டு வீசியிருப்பாங்க, அது எத்தனை குண்டு வெடிக்காமல் இருந்திருக்கு. அந்த வெடிக்காத குண்டுகளை அகற்றுவதற்கு எத்தனை வருஷம் தேவைப்படுதான்? 14 வருடம் தேவைப்படுது. யோசிச்சு பாருங்கள். ஸோ உலகம் நம்மளை சுற்றி என்னது, மிகப்பெரிய போர் நடக்கு. மனிதர்கள், ராஜ்யத்திற்கு ராஜ்யம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அடுத்து வேற, நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கைக்கு எதிராக போர் நடந்துட்டுருக்கு. நீங்களாம் சொன்னீங்கல்ல, வெப்பமாகுது. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, துபாயில் மழையை பார்த்தீங்களா நீங்கள்? துபாய் எங்கள் தம்பி ஒருத்தர் போயிட்டு வந்தார். சரிங்களா? அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அங்கெல்லாம் மழையே கிடையாது, ஒரே வெயில் தான் அப்படி சொல்லிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி நான் நீங்களாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க பார்த்ததே கிடையாது. இயற்கை சூழல் அப்படியே மாறிட்டு வருது. நம்ம ஊரே பார்த்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. கடைசி எப்போ மழை பெஞ்சது நம்ம ஊரில்? நல்ல மழை. சேலத்தில் வந்து ஒரு நல்ல மழை பெஞ்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வாய்க்கால் ஓரம் இருக்கிறோம். எங்கே அப்படின்னா, நாங்கள் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு ஏற்காடுலேருந்து அப்படியே ஒரு வாய்க்கால் வரும், அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ அந்த வாய்க்காலை நிரம்பி எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. ஆக்சுவலாக அந்தளவுக்கு மழை பெஞ்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்ததே கிடையாது, கடைசியாக வந்தது தான் அப்படின்னு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன வரும், வெயில் காலம், அடுத்து மழைக்காலம், அடுத்து குளிர்காலம், அப்படியே வரும் இல்லைங்களா? பிள்ளைங்க படிக்கிறீங்களா குட்டீஸ்? ஆமாம், வெயில் காலம்,
மழைக்காலம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ஆப்போசிட் ஆயிடுச்சு சரிங்களா. பருவநிலை மாற்றம், இயற்கைக்கு எதிராக போர் நடந்து கொண்டு இருக்கிறது. வேற என்ன போர் நடந்துட்டு இருக்குது? சாப்பாட்டுக்காக போர் நடக்குது. நீங்கள் சாப்பிட்ற சொல்லுங்கய்யா. அரிசி விலை ஏறி போச்சு. ஆமாம், சரிங்களா. ஐயா சொன்னது சரி, வெரி குட் சரிங்களா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆயிடுது அப்படின்னா பாய்சன் ஆயிடுது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே கொண்டு போகுது சாப்பாடு? உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகுது, மரணத்துக்கு கொண்டு போகுது. நீங்கள் ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிட்ற சாப்பாடும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் இந்த டயபெட்டிக்னா நீரிழிவு, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உலக அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன வந்திருக்கு தெரியுமா? கேன்சர் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கேன்சரை வச்சு எல்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா. அப்போ இதோட நமக்கு யுத்தம் நடக்குது. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்ணுன்னே தெரில. என்னங்க சாப்பிட்றது அப்படின்னா, நீங்கள் குடிக்கிற தண்ணி கூட என்னது கேன்சர் வருன்றாங்க. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சரிங்களா. ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கேன்சர் வந்துச்சான். அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணு கேன்சர் ஆச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. அந்த பொண்ணு நல்லா தான் சாப்பிடுது, நல்ல சரியான நேரத்தில் தூங்குது, தனி நேரத்தில் எந்திக்குது, பாடி நல்லா ஃபிட்டாக தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த கேன்சர் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக தான் கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அது வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜன்னல் பக்கத்தில் என்னது அந்த பொண்ணுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்களாம் சரிங்களா. அது பக்கத்தில் தான் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் அங்கே வச்சுக்குமா, அதுலேருந்து எடுத்து தண்ணி குடிச்சுக்குமா சரிங்களா. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, வெளியிருந்து வெப்பம் அந்த வாட்டர் பாட்டிலில் பட்டு அதுலேருந்து என்னது அந்த தேவையில்லாத இதெல்லாம் ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த பொண்ணு குடிச்சு அதனால தான் கேன்சர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. நம்ம யோசிச்சு பாருங்கள், குடிக்கிற தண்ணியிலே என்ன ஆயிடுது, கேன்சர் வந்து சொல்கிறாங்க. உணவுக்கு எதிராக போராட்டம், வார் நடக்குது, போர் நடக்குது உணவுக்கு எதிராக. முதல் என்ன போர் நடக்குது, ராஜ்யத்துக்கு எதிராக போர் நடக்குது, அடுத்து இயற்கைக்கு எதிராக போர் நடக்குது, அடுத்து உணவுக்கு எதிராக போர் நடக்குது, அடுத்து என்ன போர் நடக்குது அப்படின்னா மீடியானா செல்ஃபோன் இல்லைங்களா. நம்மலாம் செல்ஃபோன் வச்சுருக்கோம். குழந்தைங்கள்லாம் செல்ஃபோன் இல்லாமல் என்ன பண்ணுறது இல்லை, சாப்பிட்றதே கிடையாது. ஐயா ரொம்ப அனுபவிச்சுறாரு சரிங்களா. உண்மையை சொல்ல போனால் நானுமே என்னது செல்ஃபோனை தான் பார்க்க வேண்டியது. எங்கள் ஆஃபீஸில் எல்லா அப்டேட்டும் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் தான் அமைக்கிறாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனில் அனுப்பிச்சு அதை பார்த்து உடனே ரிப்ளை பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறதில்ல, செல்ஃபோனே வச்சுக்கிறதில்ல கையில். ஆனால் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதை பார்த்துட்டு, எங்களுக்கு பொதுவாக நாங்கள் வந்து சிறைத்துறையோடு இணைந்து வேலை செய்கிறோம், காவல்துறையோடு இணைந்து வேலை செய்கிறோம், நீதித்துறையோடு இணைந்து வேலை செய்கிறோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்டேட் கொடுத்துக்கினே இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல என்னது குரூப் வச்சுருப்பாங்க, ப்ரேயர் குரூப் இருக்குது, எல்லா குரூப்பும் இருக்குது சரிங்களா. அப்போ என்ன செய்யணும், அதை பார்த்து நம்ம நம்மளை அறியாமலே என்ன செய்ய வேண்டியிருக்கு, நானுமே மொபைல் தூக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு சரிங்களா. அப்போ குழந்தைங்கள சொல்லி குற்றம் இல்லை சரிங்களா. வாலிப பசங்க மொபைல் சரிங்களா. ஸோ மீடியாவுக்கும் நமக்கும் என்னது போர் நடந்து கொண்டே இருக்குது சரியா. இப்படி நம்மளை சுற்றி என்னது போர் நடந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா. ஸோ இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணணும், நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா போருக்கும் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளாக நடக்கின்ற யுத்தம் சரிங்களா. நமக்குமே யுத்தம் சரிங்களா. நமக்குள்ளாக நடக்கிற யுத்தம். எப்படிங்க அப்படி சரிங்களா. ஐயா நான் கோவப்படாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் எல்லாம் இதை சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன செய்யணும், அமைதியாக இன்னுமே என்ன செய்யக்கூடாது, கரெக்டாக பைபிள் வாசிக்கணும், கரெக்டாக ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறேன், முடிவு எடுத்துக்கிறேன். மறுநாள் ஆகுது, என்ன ஆகுது, நம்மளால் நாம் எடுத்த முடிவை நாம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நிறைய விஷயங்கள், ஐயா நான் கோவப்படக்கூடாது தான் இருக்கிறேன், ஆனால் என்ன ஆகிடுது, எனக்கு கோபம் பயங்கரமாக வருது சரிங்களா. ஸோ பணத்தாசை எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னது, பண தேவை அதிகமாயிட்டு எனக்கு என்ன அறியாமலே நான் யாரோட போராட்டம், நாம் நம்மளோடு போராடுகிறோம் சரிங்களா. ஸோ இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு தான் என்னது அப்படின்னா, நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா வேத தியானம் சரிங்களா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது செகண்ட் ஸ்லைடு எடுங்கம்மா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம், வேத தியானம், ஜபம், பரிசுத்த ஜீவியம் சரிங்களா. ஸோ நான் போட்டிருக்க பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு பக்கம் என்னது வேதம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஜபம் இருக்குது, ரெண்டும் சேர்ந்தது தான் பரிசுத்த ஜீவியம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு
நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஜீவியம். அதுக்கு தேவையான ரெண்டு ஜபம், வேதம். சரிங்களா? ஜபம் பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கிறது இல்லை. ஒரு வார்த்தைகள், ஒரு பழக்க வழக்கம் ஒவ்வொருவரையும் தாண்டும் பொழுது மாறி போயிடுது. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுதான் என்னது நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேத வசனமும் அப்படிதான். சரிங்களா? எப்போ நாம் வேத வசனத்தை கேட்குறோம், வீட்டிலலாம் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணியிருப்போம், வேத வசனம் போட்டுப்போமா இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச வேத வசனம் என்ன? யார் வீட்டில் என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இருக்கலாம் நான் தாழ்ச்சி அடையே. ஸோ எல்லார் வீட்டில் என்னது வசனங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ வசனத்தை கேட்குறோம். வசனம் இப்போ நிறைய மீடியாஸ்லாம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மொபைலில் என்னது பைபிள் வந்துருச்சு, மொபைலில் வாய்ஸ் நோட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. வேத வசனத்துக்கு இப்போ என்னது குறைபாடே கிடையாது. சரிங்களா? நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோம், கடைசி காலங்களில் வேத வசனம் இல்லாமல் போகும், கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, எல்லா விதத்துலையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுவோம், வீட்டில் இருந்தால் தான் நீங்கள் பைபிள் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்துச்சு. இப்போ என்ன செய்யலாம், ட்ராவல் பண்ணும்போதும் பைபிள் படிக்கலாம், தூங்கும்போதும் பைபிள் கேட்டுக்கிட்டே நீ தூங்கலாம். வேத வசனம் நிறைய கிடைக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற தவறுகள் என்ன அப்படின்னா, நாம் வேத வசனத்தை ஒருவன் பின் ஒன்றாக கேட்கிறோமே தவிர நாம் என்ன செய்கிறதில்ல, போய் வேத வசனத்தை தியானிப்பது கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம பார்த்தபடி ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் யார்கிட்ட நம்ம பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். வேத வசனம் அவர் நம்மோடு பேசுகிறார். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளை யார் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறீங்க? ஸோ ஆடன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா? எல்லாருமே நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. ஸோ மொதல் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவோம், நல்லா படிக்கணும். அப்படி ஆக்சுவலாக சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு. வேறு என்ன சொல்லுவோம், ஐயா சொன்னது கரெக்டு தான். பட்டு என்னது, இப்போ நம்ம ஒரு காலேஜுக்கு ஒரு பையனை அனுப்புகிறோம் 12th முடிச்சுட்டு அப்படின்னு என்ன சொல்லி அனுப்போம், டேய் ஒழுங்காரா படி அப்படின்னு சொல்லி அனுப்போம். குழந்தைங்க என்ன சொல்லுவோம், இது சொன்னீங்களே, குசும்பு பண்ணக்கூடாது, குறும்பு பண்ணக்கூடாது. வேற என்ன சொல்லுவோம், சொல்கிறத கேட்கணும். வேற யாரையும் அடிக்கக்கூடாது. இங்கே நிறைய அடி கொடுத்துருப்பான்னுருக்கு. ஓகே, வேற என்ன செய்வோம், லீவு போடக்கூடாது. சரி, யார் பொருளும் எடுக்கக்கூடாது. இப்போ வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம வீடு தான், எங்களால் பொருளுக்கு எப்போ எடுத்துக்குவோம். ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டா பசங்களுக்கு தெரியாது இது மற்றவங்க பொருள், இது நம்ம எடுக்கக்கூடாது, அங்கே நிறைய பேர் வராங்க தெரியும். அதனால் என்ன சொல்லி அனுப்புகிறோம், மற்றவங்க பொருளை நீங்கள் எடுக்கக்கூடாது. வேறு என்ன சொல்லி அனுப்புவோம், கேட்கணும். அப்பா அம்மா சொல்கிறது தான், நீ பேட் வேர்ட்ஸ் எதையும் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பேப்பரை கிழிச்சு விளையாடக்கூடாது. என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்புகிறோம். நம்ம என்னது குழந்தைங்களுக்கு, குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் மொதல் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, ஏன்னா புதுசு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் புதுசு ஒன்றும் தெரியாது. சரிங்களா? சொல்லி அனுப்புகிறோம். சரிங்களா? சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், என்ன நடந்ததுன்னு கேட்போம். சரிங்களா? இது யார் பொதுவாக கேட்குறது அப்படின்னா, வீட்டில் அம்மாமாருங்க தான் கேட்பாங்க. அம்மாமாருங்க இல்லை பாட்டிமாருங்க கேட்பாங்க, என்ன நடந்துச்சு ஸ்கூலில் இன்றைக்கி சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இது நல்ல பழக்கம். சரிங்களா? எல்லோரும் நீங்கள் அம்மா மட்டும் கேட்கக்கூடாது, அப்பாவும் கேளுங்க நீங்கள். சரிங்களா? ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு. ஸோ சாயந்தரம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் சொல்லுவோம். சரிங்களா? இதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. காலையில் நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய வேலைக்கு நாம் செல்லும் பொழுது, நம்மளுடைய மற்ற காரியங்களுக்கு செல்லும்போது யாருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் நம்மளே ப்ரேயர் பண்ணிடுறோம். இன்றைக்கி நான் அங்கே போகிறேன், எனக்கு வேலை கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இன்றைக்கி எனக்கு நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு லோன் கிடைக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? அதோட எது முக்கியம், காலையில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். முதலாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும் காலையில். அடுத்து என்ன பண்ணணும், அந்த நாள் பூரா போயிடுது. அடுத்து சாயந்தரம் நீங்கள் யாரோட பேசுகிறீங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி நான் நினச்சி போனேன், இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம அழுகிறோம், ஜெபம் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது உங்களுடைய ரொட்டீனாக. நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணுறவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, ஜெபம் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் எது முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது நாம் முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், ஒன்லி அவுட் கோயிங், நோ இன்கமிங். சரிங்களா? எல்லாருக்குமே என்னது, பேசிட்டு தான் இருக்கிற மொழியை எதிர்த்தால யார் இருக்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணிடுறாங்க, பசங்க கூட
பேசிட்டாங்க. யார் சொல்கிறது கவனிக்கிறது இல்லை, டீச்சர் சொல்கிறது கவனிக்கிறது. அப்போ எக்ஸாம் வரும்போது தான் தெரியும் என்னது. யாருக்கு அப்படி அனுபவம் இருக்குதா இங்கே படிக்கிற பசங்களுக்கு? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா வேத தியானம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடுத்து வாசிக்கலாம். வசனத்தை வாசிங்க. 10-17. அப்படின்னா விசுவாசம் கேள்வியினால் வரும். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் எது அஸ்திவாரம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் தான் அஸ்திவாரம். சரிங்களா? ஏன் விசுவாசம் அஸ்திவாரம்? விசுவாசமாக இருந்தால் தான் நமக்கு பலனாக இருக்கும். வில் பி ஃபைட் ஃபார் எவர், இல்லைங்களா? ஸோ நமக்கு மனபலம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஃபெய்த்தினால தான் அது வருது. ஃபெய்த் எதனால் வருது? கேள்வி கேட்பதினால். தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் அல்ல, கேள்வி கேட்கணும். யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? பிள்ளைங்க படிக்கும்போது மிஸ் எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அடுத்து கடைசி என்ன கேட்பாங்க? இப்போல்லாம் கேட்குறது இல்லை யாரும். அப்படி கேள்வி கேட்டால் வேறு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் பசங்க என்ன பண்ணுவாங்க? மேடம் ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம? நாங்கள்லாம் படிக்கிற காலம், நாங்கள்லாம் வந்து ஒரு நான் வந்து 82 பிறந்தேன். அப்போ நான் 80s கிட்ஸ்னா 2K கிட்ஸ்லாம் இங்கே இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா நாங்கள் வந்து டீச்சர்ஸ்டே பேசுறதுக்கு பயப்படுவோம். ஐயாலாம் இருக்கிறாங்க, இவங்களாம் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ்டே நம்ம பேசுறதுக்கு பயப்படுவோம். இப்போலாம் அப்படி கிடையாது இல்லைங்களா? டீச்சர் வந்து உங்களை கண்டு ஓடுற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இல்லையா? எப்பா நீ கிளாஸ் முடிஞ்சால் என்னென்னு தெரிச்சு ஓடிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி போய் எது அது இதுன்னு கேட்போம் நாங்கள். இப்போ அப்படி இல்லை. சரிங்களா? ஸோ அது தப்பு கிடையாது. ஸோ கேள்வி கேட்பதினால். ஏன் கேள்வி கேட்குறோம்? புரியலை, மிஸ் சொல்லி கொடுங்க இன்னொரு தடவை அப்படின்னு. சரிங்களா? ஸோ நம்மளும் என்ன செய்யலாம்? கிறிஸ்துவ வாழ்க்கையில் யாரை பார்த்து கேள்வி கேட்கலாம்? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கலாம். அந்த அதிகாரம் நமக்கு இருக்கா இல்லையா? ஏன் அந்த அதிகாரம் இருக்குது நமக்கு? ஆமாம், அவருடைய பிள்ளைங்க இல்லையா? ஸோ நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது. காலையிலேயே சொல்லுங்கள் பார்ப்போம். அது சரிங்களா? ஸோ அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நீ கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா? மற்ற எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு இதே கிடையாது. கடவுளை பார்த்து யாரும் கை நீட்டக்கூட, அப்படி பண்ணக்கூடாது. இப்படி நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுறாரு? பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நரகத்தை அழிக்க போகிறாரு. அந்த இன்சிடெண்ட் யாருக்கு தெரியும்? சரிங்களா? ஸோ அழிக்க போகிறாரு. அங்கே என்ன சொல்கிறான் அவன்? இத்தனை பேர் இருந்தால் இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே என்ன பண்ணிடுறாரு? ஒரு பிளானோட போகிறாரு. ஆனால் யார் நிமித்தம் மாற்றிக்கிறாரு? மாற்றிட்டார், பிளானையே மாற்றிட்டார். சரிங்களா? ஸோ ஏன்? ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதே அதிகாரம் தான் யார் கொடுத்துருக்கிறாரு? நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? ஸோ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தைனா என்னது? இல்லைங்களா? கை தூக்குங்க, உங்கள் பைபிள் அப்படியே தூக்குங்க. ஸோ இதனால தான் என்னது? இதனால் எனக்கு கேள்வி வரும். சொல்லுங்க பாப்போம். அந்த கேள்வி விசுவாசத்தை கொடுக்கும், அந்த விசுவாசம் எனக்கு பலத்தை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தியானம் பண்ண போகிறோம். வேத வசனத்தை நாம் எப்படி தியானம் செய்ய வேண்டும், ஏன் தியானம் செய்ய வேண்டும், ஏன் அதனால் என்ன யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து பொதுவாக வேத வசனம் என்ன அப்படின்னா அது வந்து நமக்கு அடிப்படை உணவு இல்லைங்களா? என்னது? அடிப்படை உணவு. சரிங்களா? இப்போ எல்லாம் சாப்பிட்றோம். நீங்கள் மதியம் என்ன ஆயிடுது? பசி எடுக்குது. அடுத்து ஈவினிங்கு பசி எடுத்துருது. அடுத்து என்ன ஆயிடுது? மறுநாளும் பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. எனர்ஜி போய்கிட்டே இருக்குது, பசி எடுத்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு வந்து என்னது? ரொம்ப அடிப்படையானது. அதே மாதிரி வேத வசனம் அடிப்படையானது. சரிங்களா? ஸோ எடுத்து வாசிங்க. உபாகமம் 8வது வசனம், 8வது அதிகாரம் 3வது வசனம். சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி அப்பத்தினால் மாற்றமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படியும் படித்து நீயும் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கைதுட்டுங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ மோசேக்கு இந்த வசனம் மக்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு வராங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி இல்லைங்களா? ஸோ இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் வழிநடத்திட்டு வராரு. ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய கூக்குரல் கேட்டது வழிநடத்திட்டு வராங்க. வழிநடத்தி வரும்பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. சரிங்களா? ஆண்டவர் வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்துகிட்டு வராரு. அந்த ஜேர்னியில்
நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. யார் சொல்லிக் கொடுக்குறா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் மூலமாக சொல்லிக் கொடுக்குறாரு? மோசே மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே வராரு. சரி, அதுதான் அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பசியினால் அவர்களை வருத்தி, சரிங்களா, பசியினால் அவர்களை வருத்தி மனிதன் உணவினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு. ஸோ God want to teach the people that they have to live not only by food. ஸோ நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் நீ உயிர் வாழ முடியாது. எது முக்கியம்? உனக்கு வேத வார்த்தை முக்கியம். சரிங்களா? ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த வேத வார்த்தை நீ ஒழுங்காக கடைபிடிச்சாதான், ஒழுங்காக வாசிக்கணும், ஒழுங்காக தியானம் பண்ணணும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆதி காலத்தில் எப்படி இந்த வேதவசனம் இருந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். மொதல் ஒரு வேதவசனம் என்ன வசனம்? வேத புத்தகம் என்னது? இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னார். அதுதான் என்னது? வேதவசனம், இல்லைங்களா? ஸோ நீங்களும் சொல்கிறது சரிதான், தவறுன்னு சொல்ல வரல. எதை செய்யக்கூடாது? கொடுத்த கற்பனை என்னது அப்படின்னா என்னது? கனியை புசிக்காதீங்க, இதுதான் கற்பனை. அதை மீறினதுனால தான் என்ன ஆயிடுச்சு? 10 கட்டளை கொடுக்க வேண்டியதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆயிடுச்சு? நிறைய விஷயங்கள்லாம் மாறி போச்சு. கடைசி அவரே இறந்து உங்களுக்கு அன்பை காண்பித்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆளை யார் அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சி வச்சிருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த வேத வசனம் அவ்வளவு இந்த வேத வசனங்கிறது அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ சாப்பிட்றது மட்டும் நீ வாழ்கிறது கிடையாது. உன்னுடைய ஆகாரம் எது? சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆகாரம் எது அப்படின்னா என்னது? வேத வசனம். கற்பனைகளை கைக்கொள்ளு. கற்பனைகள் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் வாசிச்சிங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, கற்பனை, தேவனுடைய வார்த்தை கற்பனை, இதையே தான் மறுபடியும் சொல்லி நினைவில் வைத்துக்கொள், வாயில் போட்டுக்கொள், பின்பற்று, கைக்கொள்ளு அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தலைவர்களும் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லூக்கா 4:2-4 வசனங்கள். இது நீங்கள் அப்படியே பாருங்கள். இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சபடி தான், சரிங்களா? ஜீசஸ் வாசிங்கய்யா. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் ருசியாக இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய மரணேயானால் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். தேவனுடைய வார்த்தை. ஆண்டவருக்கு இங்கே ஒரு டெஸ்ட் நடக்குது இல்லைங்களா? ஜீசஸ்க்கு ஒரு டெஸ்ட் நடக்குது. என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உணவு. சரிங்களா? இஸ்ரவேல் மக்களுக்கு அது சாப்பாடு மட்டும் நீ உனக்கு முக்கியம் கிடையாது. எது? இதுவும் உனக்கு ஒரு அடிப்படையான உணவு. எது அடிப்படையான உணவு? தேவவசனம். சரிங்களா? 2வது வசனம் என்ன அப்படின்னா, 2வது சம்பவம், ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு? அவர் ஊழியத்துக்கு போகிறார் இல்லைங்களா? ஸோ அவருடைய பெரிய ஜேர்னியே எப்போ ஆரம்பிக்க போகுது? அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? நீங்களாம் கார் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? கார் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஏர் பேக்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? காரை என்ன பண்ணுவாங்க? டிரைவர் இல்லாமல் ஸ்பீடாக போய் ஒரு செவத்தில் அனுப்புவாங்க, புது காரை. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க? செவத்தில் நல்லா மோதுவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி அந்த பேக்கெல்லாம் வேலை செய்யுது, கார் எந்த இடத்துலலாம் உடையுது, மறுபடியும் எதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? காரை அடுத்து சேல் பண்ணுவாங்க. ஒரு காரை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய டெஸ்ட்லாம் அதில் நடந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஜீசஸுக்கு he is going for he stepping to ministry, அவருடைய ஊழியத்திற்கு கடந்து போக போகிறா. அப்போ அவருக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, என்ன டெஸ்ட் அது? ஒன்லி சிம்பிள். சரிங்களா? சாப்பிடாமல் இருக்கிறாரு. சாப்பிடாமல் இருக்கிற 40 நாள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தார்? வார்த்தையை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். சரிங்களா? சாப்பாடு சாப்பிடல. சரிங்களா? ஆனால் சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சு என்ன கேட்டாங்க? பசியாக இருக்கிற இந்த கல்லெல்லாம் அப்பமாய் சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? எதை சாப்பிட்டதுனால அந்த பதில் சொல்ல முடிஞ்சது? தேவனுடைய வசனத்தை சாப்பிட்டதுனால தான். சரிங்களா? ஸோ ஆண்டவருடைய வசனம் பலத்தை கொடுக்கிறது, நமக்கு பலத்தை கொடுக்கிறது, ஊழியம் செய்வதற்கான
பலத்தை கொடுக்கிறது. சரிங்களா? ஸோ ஜீசஸுக்கு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எது ஒரு முக்கிய பலமாக கொடுத்துச்சு? இந்த தேவனுடைய வசனம். அடுத்து வந்து வாசிங்க யோபு 23:8-12. யோபு புத்தகம் 23வது அதிகாரம் 8-12 வசனங்கள். முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஸோ இந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? யோபுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஆண்டவர் வந்து யோபுவை சோதிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. அங்கே சோதனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இல்லைங்களா? ஒரே நாளில் என்ன ஆயிடுச்சு? ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருடைய என்ன போச்சு? பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. வேற மிருக ஜீவன்கள் சொத்து போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, வேற எல்லாம் போயிடுச்சு, சரீரம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அவர் வந்து அப்போ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீங்களாம் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஊருக்கு வெளியே இல்லைங்களா? ஊருக்கு வெளியே, நம்ம ஊரில் ஊருக்கு வெளியே என்ன இருக்கும்? சுடுகாடு தான் இருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையா? ஊருக்கு வெளியே என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த இப்படி நம்ம வாழ்ந்துருக்குறோம், நம்ம செழிப்பாக வாழ்ந்துருக்குறோம். ஊருக்கு வெளியே சுடுகாட்டில் வந்து நம்ம சாம்பல்லாம் பூசிட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தப்புமே பண்ணாமல் இல்லையா? ஜெயிலுக்கெல்லாம் பசங்க வருவாங்க. சரிங்களா? நான் வந்து தினமும் இந்த பெட்டி கேஸில் வர்ற பசங்கள்லாம் ஜெயிலுக்கு வருவாங்க. ஸோ அப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன், என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ எல்லா பசங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் தப்பே பண்ணலை சார். என்னது தப்பே நான் பண்ணலை சார், அந்த இடத்துல நான் இருந்தேன் சார், எனக்கு தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணால் தெரியல. தவறு என்ன செய்ய மாட்டாங்க? ஒத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? தவறே பண்ணாலும் சில பசங்க தவறு பண்ணாமல் வந்து மாட்டியிருப்பாங்க. சிலவங்க பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா, அங்கே ஸ்டேஷனில் என்ன ஆயிடுது? என்கொயரி பண்ணி எல்லாம் இது பண்ணுறதுனால அங்கேயே என்ன பண்ணுவாங்க? நம்ம தப்பு பண்ணாதபடிக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே தான் என்ன பண்ணுவாங்க? என்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதா, நான் ஸ்டேஷனும் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் வந்து உன்னை திருத்துறதுக்கு உனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன், நீ உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவாங்க? மெதுவா, சார் இப்படி தான் நடந்துச்சு சார், நான் தான் சார் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு சில பசங்க தான் உண்மையை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தவறே பண்ணாமல் நான் இந்த தப்பில் நான் தண்டனை அனுபவிக்கிறது, தப்பு பண்ணி அனுபவிக்கிறது வேறு. யோபு வந்து என்ன பண்ணுறாரு? எந்த தவறுமே பண்ணாமல் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடதுபுறத்தில் அவர் செயல்பட்டும் அவரை நான் பார்க்கவில்லை, வலதுபுறத்திலும் நான் அவரை பார்க்காமல் இருக்கிற மறைந்திருக்கிறார். நான் யாரை பார்க்க முடியல? தேவனை என்னால் பார்க்கவே முடியல. ஏன் பார்க்க முடியல? அவர் இருந்திருந்தார்னா எனக்கு என்னை காப்பாற்றிருப்பாரு, என்னை இந்த இடத்துல கொண்டு வர மாட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்ல வராரு. சரிங்களா? அவர் என்ன வராரு அப்படின்னா, கடைசி வார்த்தை 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஸோ என்னுடைய ஆகாரத்தை விட எது முக்கியம்? எனக்கு வார்த்தை பொக்கிஷமாக நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். பொக்கிஷம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஸோ புதையல். ரொம்ப நம்ம வீட்டில் பொக்கிஷமாக நம்ம எதை நினைப்போம்? நகை. ஆமாம், நகை. சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணிடுவோம்? பீரோ இருக்கும், பீரோக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு லாக்கர் இருக்கும், அதுக்குள்ளார வச்சு என்ன பண்ணிடுவோம்? பூட்டி வச்சுட்டு வந்துடுவோம். திருடனுக்கு நல்லா தெரியும், எப்படியும் பீரோவில் தான் வச்சுருப்பாங்க, எப்படியும் உள்ளே தான் வச்சுருப்பாங்க, எப்படியும் உள்ளுக்கு உள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதனால் வர்றவன் என்ன பண்ணிடுறான்? நேராக வந்து பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு? பெட்டுக்கு கீழே லாக்கர் வந்துடுச்சு. இப்போலாம் சுவிட்ச் போர்டெலாம் லாக்கர் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்களாம் என்ன பண்ணுங்கள்? நகையை வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பொக்கிஷமாக நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய விஷயங்களை பாதுகாத்துக்கொள்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் எதை பொக்கிஷமாக அவர் நினச்சார் அப்படின்னா, எதை நினச்சாரு? தேவனுடைய வார்த்தையை. ஏன் அப்படி அப்படி நினச்சதுனால தான் என்ன பண்ண முடிஞ்சது அவரால்? இவ்வளவு சோதனைக்கு அப்புறமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் அவரால் நிலைத்து நிற்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்கள். அவர் எந்த தப்புமே பண்ணலை, எந்த பாவமே செய்யலை. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டுகள் இருக்காங்க. யாரோட ஃப்ரெண்டு? யோபுடைய நண்பர்கள். நீங்கள் யோபுடைய புத்தகத்தை நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு யார் வாரா? யோபுடைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு
எல்லாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. கடைசி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யோபுடைய நண்பர்கள், நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, நீ வந்து என்ன பண்ணு, மனம் திரும்பு, உனக்கு இந்த மாதிரி சாபம் வருது, உன்னுடைய மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் நான் தவறே பண்ணவில்லை, நான் சரியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை எதுக்கு மேலே நான் வச்சிருக்கிறேன், பொக்கிஷமாக நான் வைத்திருக்கிறேன். சரிங்களா? ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவர் அவ்வளோ சோதனைக்கு அப்புறமும் அதே வசனத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கலாம் இல்லையா, என்ன போட்டிருக்குது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சரிங்களா? ஸோ அந்த சோதனைக்கு அப்புறம் என்ன ஆயிரும், ஐ வில் பி கிரேட். சரிங்களா? ஸோ அந்த சோதனையெல்லாம் தாங்குவதற்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னது, தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமாக வைத்திருந்தார். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம் நானே வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பெயர் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. சரிங்களா? யார் சொல்றா, எரேமியா என்ன சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே நான் சாப்பிடுவேன். சரி, சரிங்களா? இப்போ வந்து கல்யாண வீட்டிலலாம் பஃபே சிஸ்டம் வைப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்களா? பெரிய பெரிய ஆளுங்க கல்யாண வீடு. நம்ம ஊர் கல்யாண வீடுலாம் என்னது அப்படின்னா, என்ன பண்ணிடுறாங்க, போன உடனே இலைய வரிசையாக வச்சுருவாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையா, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணிடுவாங்க, வரிசையாக சாப்பாடு வச்சுட்டே போனீங்க, உட்காந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க, இல்லாட்ட போங்க அப்படி. ஆனால் பெரிய பெரிய கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பஃபே சிஸ்டம்னு ஒன்று வைப்பாங்க. சரிங்களா? நிறைய நம்ம கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் ஏதாவது மீட்டிங்கில் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த பஃபே சிஸ்டம் வைப்பாங்க. எதுக்கு அதை வைக்கிறாங்க, அது அப்படி வச்சா நம்ம என்ன செய்வோம், பொதுவாக நமக்கு பிடித்தமான உணவு. பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நேராக ஐஸ்கிரீம் எங்கே இருக்குது, அப்புறம் என்னதுமா டெசர்ட்டு நிறைய விஷயம். இப்போ நாங்களாம் டெசர்ட்டே கேள்விப்பட்டது கிடையாது. டெசர்ட்னு ஒரு ஃபுட்டு வந்திருக்கு, அதையே சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க. சரிங்களா? ஐஸ்கிரீம்லேயே என்னது, சாரி கேக்கில் நிறைய மெல்ட் பண்ணி நிறைய இது பண்ணி நிறைய பண்ணுறாங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்கெட்டில் புகை வர்ற பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமாம். சரிங்களா? ஃபுட்டு பாருங்கள், நம்மலாம் என்ன சொல்கிறது, ஸோ சாப்பிட்டு கடைசி என்ன பண்ணிடுறோம், கொழுப்பு வந்து இறந்து போயிடுறோம். மட்டன் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணிடுறோம், ஒரு 10 வருஷமாக ஒரு 20 வருஷமாக சாப்பிட்றோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடைசியாக ஒரே நல்ல அட்டாக் வந்து, ஆனால் பசங்க அந்த நைட்ரஜன் ஒரு பிஸ்கெட்டு தான், உடனே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டான் அந்த பையன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு, நீங்கள் பொருட்காட்சி போனீங்க அப்படின்னா, யாரும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பொருட்காட்சியில் சேலத்தில் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஆமாங்க. ஸோ அந்த பிஸ்கெட் வச்சுருந்தாங்க, நைட்ரஜன் ஏர் வச்சுருக்க பிஸ்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, பசங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுது, குழந்தைங்கள்லாம் பொருட்காட்சி கூப்பிட்டு போயிட்டோம்னா என்னது, பிள்ளைகளை கட்டி போடுறதுக்குள்ளேயும் நம்மளால் இங்கே ஓடுறான், அதை பார்க்குறான், அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை வாங்கணும்னு நினைக்கிறான். குழந்தைங்களுக்கு என்னது, பிடித்தமான உணவு, வித்தியாசமாக இருக்கணும், புதுசாக சாப்பிடணும்னு சொல்லி ஓடி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க பிடித்தமான உணவு. சரிங்களா? ஸோ எல்லோரும் இப்போ நமக்கு என்ன, ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஒருத்தவங்க ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு நூடுல்ஸ் இல்லையா, அதுனா ரொம்ப பிடித்த உணவுகளை. ஸோ என்ன சொல்கிறாரு எரேமியா, நான் எனக்கு பிடித்த உணவு போல என்னுடைய வார்த்தைகளை கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறேன், தூக்கி உட்கொண்டு எனக்கு மிகுந்த பிடித்த உணவு. சரிங்களா? முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னா, வேதம் வந்து அடிப்படையான உணவு. சரிங்களா? யாருக்கு, உங்களுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வதற்கு மிக மிக அடிப்படையான உணவு என்னது, வேதம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பலத்தை கொடுக்கிற உணவு, பலத்தை. சரிங்களா? அடுத்து என்னது, ஓகே, வெரி குட், தேங்க்யூ, வெரி குட், பரவாயில்ல, கவனிச்சிருக்கீங்க. பொக்கிஷமான உணவு. அடுத்து என்னது, கடைசியாக பிடித்த உணவு. சரிங்களா? வந்து வேதம் வந்து ஒரு அடிப்படையான உணவு. ஏன் வேதத்தை தியானிக்கணும், ஏன் அது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னா, அடிப்படை அது. அடுத்து வந்து என்னது, பலத்தை கொடுக்கிறது. அடுத்து வந்து என்னது, பொக்கிஷமாக இருக்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா, பிடித்தமான உணவு. சரிங்களா? எரேமியா சொல்றாரு, ஏன்னா அதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறேன், உட்கொண்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இது ஒன்று வேலைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவு. சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வில் பி ஆக்டிவ் இல்லையா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன, ஏன் வேதம் முக்கியம், பாதைக்கான வெளிச்சம். எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியுமா இல்லையா?
சொல்லுங்க பாப்பா. 119 105. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சரிங்களா? ஸோ நீங்கள் தாவீதுடைய லைஃபு, ஸோ தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ராஜ்யத்தை லீட் பண்ணவர். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சாதாரணமாக இருந்து அசாதாரண மனிதனாக உருவெடுத்தது யார்? தாவீது. சரிங்களா? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது சண்டே கிளாஸ் போவோம், விபிஎஸ் போவோம். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் இந்த படத்தை தான் காட்டுவாங்க. என்னது, அந்த தாவீது தான் காட்டுவாங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள். சரிங்களா? ஸோ மற்ற பிள்ளைங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல, என் வயது ஒத்தவர்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குமான்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க, அந்த கோலியாத்து தாவீது கதையை தான் சொல்லும் போதே என்ன ஆயிரும், நம்மளே தூக்கி வெளியே போய் ஒரு கல் எடுத்து அடிச்சிடலாம் போல அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிரும் நமக்கு. அந்த கதையை கேட்கும்போது அது சொல்லும்போது அப்படி ஒரு ஆர்வமாக இருக்கும். அது இப்போ கூட நினைக்கும் போது நமக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லையா? ஸோ அந்த சின்ன ஒரு சாதாரணமாக இருந்தவன் என்ன பண்ணிடுறான், அசாதாரணமாக இருந்து பெரிய ராஜ்யத்தை கட்டியாண்டு பெரிய அளவில் இது பண்ணார். அவர் நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்கிட்ட நிறைய வசனம் இருக்குது, ஒரு 10-15 வசனம் நான் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிச்சு பாருங்கள். நீங்கள் முடிஞ்சவங்க அதை குறித்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சங்கீதம் 119 130 அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உம்முடைய வசனத்தின் விளக்கம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். 119 130. அடுத்து சங்கீதம் 1-2. கர்த்தருடைய வதத்திலே பிரியமாக இருந்து இரவு பகலும் அதே வேதத்தை தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். சரிங்களா? ஸோ வேத வசனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஏன் வெளிச்சமாக இருக்குது? இப்போ அந்த நம்ம இந்த ரூமில் உட்காந்துருக்குறோம், அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோமே. சரிங்களா? ஸோ அந்த முக்கில் மட்டும் ஒரே ஒரு லைட்டு போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே நிற்கிறேன், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறேன், எங்கள் ஷர்ட்டெல்லாம் இப்போ அழுக்கு பண்ணிக்கிறேன்னு வைங்க. என்னுடைய சட்டையில் உள்ள அழுக்கு நான் இங்கே என்ன தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்? இங்கே வெளிச்சம் கிடையாது இல்லையா? ஸோ எப்போ நான் வெளிச்சத்தை நோக்கி நோக்கி போய்கிட்டு இருக்கிறோனோ பக்கத்தில் போக போக என்ன ஆயிரும், என்ன தெரிய ஆரம்பிக்கும், என்னுடைய சட்டையில் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அழுக்கு வெளிச்சத்தை நோக்கி நோக்கி போக போக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, சரிங்களா, அதை தொடச்சி பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், வெளிச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். உங்களுடைய பாதைக்கு எது வெளிச்சமாக இருக்குது? தேவனுடைய வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேதம் நமக்கு பிரதான உணவு. அடுத்து வேதம் நமக்கு நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஏன் நம்ம வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்னது அடிப்படையான உணவு, அது என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ எப்படி வேதத்தை படிக்க வேண்டும்? ஸோ அடுத்ததான் என்னது, அடுத்த ஒரு விஷயம். சரிங்களா? எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள், வேதத்தை நீங்கள் எப்படி படிப்பீர்கள்? ஒவ்வொரு லைனாக படிக்கணும். எந்தெந்த வார்த்தைகள் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நினச்சி பார்க்கணும். வேற எப்படி படிப்போம் வேதத்தை? தேவனுடைய வசனத்தை நாம் படிக்கிறது மாத்திரமல்ல, அது என்ன செய்யணும், அது நாம் மெடிடேட் பண்ணணும். சரிங்களா? சில பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ எங்கே போகிற இந்த மாதிரி இதுக்கு போகிறேன் இன்டர்வியூக்கு அப்படின்னா, சரி பைபிள் திறந்து ஏதாவது ஒரு வசனம் படிச்சுட்டு போடா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், திடீர்னு வசனத்தை எடுத்து படிச்சுன்னு உடனே போயிடுவான். சரிங்களா? இதுதான் என்னது, வேதத்தை வாசிப்பது. வேதத்தை வாசிப்பதற்கும் வேதத்தை தியானம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? சரிங்களா? வேத வசனத்தை நாம வாசிக்க கூடாது, என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ நீங்க பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பாப்போம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஸோ யோசுவாவுடைய காலகட்டங்களில் யாருடைய இது முடியுது, மோசையுடைய காலம் முடிஞ்சிச்சு. யார்கிட்ட வருது, யோசுவா வருது. அடுத்து யார்கிட்ட போகுது, தாவீதுட்டியா இல்லை பெரிய ஆளுங்கிட்ட போகுது, நியாயாதிபதிகள்கிட்ட போகுது. வெரி குட், ஓகே. ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஸோ அவருடைய பாட்டு மோசை ஒரு பெரிய லீடரு, எவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு அவருடைய இடத்துக்கு வராரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, யார்கிட்ட வருது அப்படின்னா யோசுவாவிடம் வருது. சரிங்களா? யோசுவாவிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக,
இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கிறபடி. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண புத்தகத்தை செய்ய நீ கவனமாக இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. சரிங்களா? இரவும் பகலும் தியானிக்கிறது. சரிங்களா? எப்படி நம்ம இரவும் பகலும் தியானிக்கிறது? ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மையை கொடுத்துட்டா அந்த பொம்மை என்ன செய்யும்? புதுசாக ஒரு பொம்மை வாங்கிட்டு வருதுன்னு வைங்களேன், குழந்தைங்க என்ன பண்ணும்? பகலில் விளாடும், அது கூடயே விளாண்டுக்கிட்டு இருக்கும், அப்புறம் தூங்கிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியாது, நைட்டு கூட அந்த பொம்மையை அவுட்டு எடுக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் இரவும் பகலும் அந்த பொண்ணோட தான் அந்த பொம்மை இருக்கும். சரிங்களா? அப்படின்னா எப்படிங்க இதை வேதத்தை வந்து இரவும் பகலும் நம்ம எப்படி தியானிக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இரவும் பகலும் நீங்கள் எப்படி தியானிப்பீங்க? சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? காலைல சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. ஒரு சிலர் சாப்பிட மாட்டீங்க. ஓகே. ஸோ நான் சாப்பிடுவோம் பொதுவாக, தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு சில பாஸ்டர்ஸுங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவருடைய விருப்பம், உங்களுக்கும் அவருடைய விருப்பம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவோம், காலையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு என்ன பண்ணுவோம்? இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படியே போட்டு முழுங்கிடுவோமா? சிக்கனை அப்படியே முழுங்கிடுவோமா? ஏன் முழுங்க மாட்டோம்? ஜீரணாகாது, வயிற்று பிரச்சனை ஆயிரும். அப்புறம் என்ன ஆயிரும்? உள்ள சத்து தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், ரொம்ப சோர்வாயிரும், உடல் நலம் குன்றி விடுவோம். அப்புறம் என்ன செய்யணும்? சாப்பாடை சாப்பிட்டா நல்ல மென்று நல்லா சாப்பிடணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சாப்பாடை சாப்பிட்டு நிறைய என்ன செய்யணும், மென்னும் பொழுது உங்கள்கிட்ட வாயில் வந்து என்ன செய்யும், உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் எதுக்கு உதவுது அப்படின்னா உங்களுடைய ஜீரணத்துக்கு உதவுது. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை போட்டு என்ன செய்வோம், நல்ல மென்று சாப்பிட்டீங்கன்னா தான் என்ன ஆயிரும், அது சத்து உள்ளே போய் தேவையான இடத்துக்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி வசனத்தை என்ன செய்யணும், படித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, வசனத்தை படிக்கணும் அப்படின்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்குது தியானம் கிடையாது. அப்போ எப்படி பண்ணுறது தியானம்? சிந்திக்க வேண்டும். வேற உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதை அபியாசப்படுத்த வேண்டும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னது? வாழ்க்கையில் உங்களை அபியாசப்படுத்தணும். அதுதான் என்னது அப்படின்னா, இரவும் பகலும் வேத வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா? இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தின் மேல் தியானமாக. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோல் டே அந்த வார்த்தைகளை நாம் யோசித்து என்ன பண்ணுவோம், we will be meditating that word of God. சரிங்களா? ஸோ என்ன எப்படி அதை மெடிடேட் பண்ணுறப்போ, உதாரணத்துக்கு காலையில் ஒரு வசனம் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், சங்கீதம் 1:2 சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க பார்ப்போம். ஒருத்தங்க, துன்மார்க்கர்களுடைய சரி, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க வைங்களேன், இதை எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவீங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாச உட்காரும் இடத்தில் உட்காரும். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க இன்னைக்கு, எப்படி அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீங்க அப்படின்னா, அந்த காலையில் அந்த வசனத்தை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வசனத்தை யோசிக்கணும். சரிங்களா? நான் வந்து துன்மார்க்கருடைய ஆலோசனையை நான் என்ன கேட்டு நடந்தேன் என்னுடைய வாழ்க்கையில். வசனத்திலே என்னது, வசனத்தின் முதல் வார்த்தையில என்ன பண்ணிடுங்க, நீங்கள் அதை அசை போடுறீங்க. சரிங்களா? துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனை நான் எது கேட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னா, யாருடைய வார்த்தையை நான் கேட்காம இருந்திருக்கிறேன், எது என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையிலே நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை வார்த்தையை எப்படி ஹோல் டே தியானம் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வசனத்தை படிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க, இல்லை வேறு எதாவது காலேஜுக்கு போகிறீங்க, ஏதாவது போகிறீங்கன்னு வைங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் நீ நம்மளால் இது படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்ன பண்ணலாம், நம்மளும் பக்கத்தில் உட்காந்து இது பண்ணிக்கலாம்டா, மார்க் எடுத்துடலாம். ஏன்னா வீட்டில் மார்க் கம்மியாக எடுத்தால் அப்பாவை கூட்டுற சொல்லுவாங்க, அவங்கள கூட்டுற சொல்லுவாங்க, என்ன பண்ணலாம், நீங்கள் நம்ம 2 இப்படி உட்காந்துடலாம்டா அப்படின்னு யார் ஆலோசனை சொல்கிறா? துன்மார்க்கனுங்கிற பெரிய வார்த்தை. ஸோ அது என்னது, தவறான ஆலோசனை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி ஒரு ஆலோசனை சொல்கிறான்னா நம்ம என்ன செய்கிறோம், டே இரு, நான் வந்து புக் எடுத்து வந்திருக்கேன், நானும் என்ன பண்ணிடலாம், நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு இசைந்து போகக்கூடாது. சரிங்களா? நம்ம அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அலுவலகத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உதாரணத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? என்ன அப்படின்னா அவங்க வேலையை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா
ஒழுங்காக செய்கிறவங்க ஒழுங்காக இருந்தாலும் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வேலை செய்ய விட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு என்னாகும், வரும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி வேலை வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம், இல்லை எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க, விடுங்க, நமக்கு நாள் கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அது என்ன ஆலோசனை? இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய வசனத்தை அன்னைக்கு பூரா என்ன பண்ணணும், தியானிக்க வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம், வசனத்தை ரீட் பண்ணிடுறோம், படிக்கிறோம், படிச்சுட்டு வசனத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்னதாகிடுது, நம்முடைய வாழ்க்கை போயிடுது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா வேத வசனத்தை நாம் என்ன செய்யணும், படிக்கக்கூடாது, தியானிக்கணும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்ல மற்ற எல்லாமே செய்கிறாங்க, நல்ல ஏழைகளுக்கு கூட உதவி செய்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதில்ல, வேத வசனத்தை தியானிக்கிறதில்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதில்ல. வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை நம்மளுடைய நல்ல விஷயங்களை தியானிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன வளரும், நல்ல செடி பூப்புக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 டாக் வளர்க்குறீங்கன்னு வைங்க. சரிங்களா? ஒரு 2 டாக் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க, ஒரே நேரத்தில் அந்த 2 டாக்கையும் வளர்க்குறீங்க, சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு போட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது டாகு. ஒரு நாள் அந்த 2 டாகுக்கும் ஒரு சண்டை வைக்கிறீங்க. பொதுவாக நம்ம டாகு அப்படி பண்ண மாட்டோம், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ 2 டாகு என்ன பண்ணுறீங்க, சண்டை போட வைக்கிறீங்க. அதில் எந்த டாக்கு ஜெயிக்கும், எதுக்கு நிறைய ஆகாரம் போட்டிருக்கோமோ அது ஜெயிக்கும். வேறு அதிகமாக நல்ல சாப்பாடு கொடுக்குறோமோ அதுதான் என்ன பலமாக இருந்து அதுதான் ஜெயிக்கும். சரிங்களா? எதுக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல விஷயங்களும் நம்மளுடைய மைண்டில் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே நாம் இருக்கணும். சரிங்களா? வேத வசனம் தியானிக்கிறது, நல்ல விஷயங்களை யோசிக்கிறது, இந்த மாதிரி நம்ம நல்ல பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகும், வில் பி ஃப்ளோரைஷ். அப்படின்னா என்னது, செழிக்கும். செழிக்கும்னு சொல்லலாம். ஸோ அதே கெட்ட விஷயங்களை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுது, பூ ஒரு மாதிரி கரிஞ்சு வாடி செத்து போயிடுது. சரிங்களா? ஸோ அதேமாதிரி நம்ம மனசில் வந்து 2 மனசு இருக்கும். சரிங்களா? 2 மனசாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன பண்ணுவோம், ஊருக்கு போகிறையா போகலையா அப்படின்னு, ஊருக்கு போகணும் போலையும் இருக்குது, போக வேண்டாம் போலையும் இருக்குது. சரியா? அப்புறம் நீ படிக்கிறியா இல்லையா, இப்போ படிக்க போறியா இல்லையா, படிக்கணும் தான், ஆனாலும் என்னது கொஞ்ச நேரம் டிவி பார்த்து படிக்கலாமே அப்படின்னு சொல்லுது. 2 மனசாக இருக்குது. சரியா? எல்லாருக்கும் என்னது எப்போதுமே 2 மனசு இருக்கும் எப்போதுமே. சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னா உங்களுடைய 2 டாகுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே? ஸோ எந்த டாக்குக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்து வளர்க்குறீங்களோ அதுதான் என்னது ஜெயிக்கும். சரிங்களா? ஒருத்தன் வந்து உங்களை வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை திட்டுறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி விட்றாங்க, உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குது. சரியா? ஸோ நீங்கள் எந்த தவறுமே பண்ணலை, ஆனால் என்ன ஆயிடுது, அங்கே போய் அவங்க உங்களை மாட்டி விட்றாங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாக என்ன நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கும், நீ என்ன மாட்டி விட்டா நான் என்ன பண்ணுவேன், உன்னை டபுளாக மாட்டி விடுவேன், சரிக்கு சரி நான் உனக்கு கொஞ்சம் கூட சரிச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், பழிக்கு பழி வாங்குவதற்கு முயற்சி பண்ணுவோம். சரியா? ஸோ நம்மளுடைய எந்த டாக்கு நல்ல டாக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் பார்த்துக்குவார்ப்பா, நீ உன்னுடைய பாச்சு உன்னுடைய குற்றச்சாட்டை ஆச்சு நீ ஆச்சு, உனக்கு கடவுள் ஒன்று பார்த்துக்குவார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, கடவுள் எனக்கு பார்த்துக்குவாருன்னு யார் சொல்லுவா? நம்மளுடைய வேத வசனத்தை நம்ம தியானிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தை வேத வசனத்தால் நிரப்பியிருந்தோம் அப்படின்னா, இரவும் பகலும் அதை தியானித்திருந்தோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா அதுதான் என்ன செய்யும், வளரும், ஜெயிக்கும். சரிங்களா? ஆனால் கெட்ட விஷயம், அப்போ நமக்கு பழிக்கு பழி வாங்குறது, யாரை எப்போ என்ன பண்ணுறது, யார் கூட எப்படி சண்டை போடுறது, இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்து அதுதான் என்ன செய்யும், வளர்ந்து நிற்கும், அதுதான் என்ன பண்ணும், ஜெயிக்கும். சரிங்களா? சில நிறைய பசங்க வந்து தப்பு பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துனே அவனுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, சார் நான் வந்து அவனை அடிக்கணும்னு நினைக்கல சார், என்னென்னு நினச்சின்னு தெரில, ஆனாலும் என்ன பண்ணிட்டேன், அவனை அடிச்சிட்டேன், 21 கத்தி குத்து நான் கத்தி விஷயம் அவனை என்ன பண்ணிட்டேன், குத்திட்டேன். நான் அப்படி நினைக்கிறேன், அவன் அப்படி பண்ணணும்னு நினைக்கல, என் கூட தான் சுற்றிட்டு இருந்தான், நானும் அவனும் ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணோம், ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம், தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம், ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஏன் உடனே அந்த முடிவுக்கு வரான் அப்படின்னா அவனுடைய மைண்டில் இருக்கிறது போட்டு வளர்த்தது என்னதை, எதை போட்டு வளர்த்துருக்குறான், கெட்ட சிந்தனைகளை. சரிங்களா? நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய மூளையை நம்மளுடைய சிந்தனையை எதை வச்சு நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்,
எதை வச்சு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வேதவசனம் வச்சு நம்ம தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதத்தை 1:2 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து. சரிங்களா? நீங்கள் பிரியமாக இருக்கணும். ஒரு படத்தை பார்த்தோம். அந்த படம் என்னது? நம்ம பைபிள் படிக்க போகும்போது என்ன பண்ணணும் பொதுவாக அப்படின்னா, நான் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம படிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணுறது இல்லை, பாத்திரம் எம்டியாக இருந்ததுன்னா அதில் எதாவது ஃபுல் பண்ண முடியும்? யாராவது நிறைஞ்ச குடத்தை தூக்கிட்டு போய் யாராவது போய் தண்ணி பிடிச்சி வருவாங்களா? என்ன பண்ணிடுவான், தண்ணி பூரா கீழே கொட்டி அழுக்கு தண்ணி கழுவி புதுசாக எடுத்துட்டு போவோம். சரிங்களா? வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, தினமும் காலையில் நம்ம வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? எம்டி படிக்கணும். சரி, எனக்கு எதுவும் தெரியாது அப்படி அந்த ஸ்பாஞ்ச் எப்படி ஈஸியாகிருதுல, அப்படி சாஃப்ட் ஆகிடும் இல்லையா? அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பாத்திரம் எம்டியாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர். ஸோ காதுகளை நாம் திறந்து வைத்தால் தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேச முடியும். நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நான் சில பேருக்கு நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், முன்னாடி அப்படிலாம் நான் பேசியிருக்கிறேன், நான் அவ்வளோ பெரிய பிரசங்கியார், நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறேன், இல்லை நான் அப்படிப்பட்ட ஆள், நான் வீட்டிலே நான் தான், எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ஃபஸ்ட்டு, அதெல்லாம் எங்கே செல்லுபடி ஆகாது. சரிங்களா? ஒன்றுமே. ஸோ என்ன சொல்கிறாரு நம்ம பவுல், நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம வேத வசனத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னா, வாசிங்க. 1 பீட்டர் 1 பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். திருவசனமாகிய கலங்கமில்லாத வாஞ்சியாயிருங்க. ஸோ என்னது அப்படின்னா, குழந்தைங்க, நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது, தவழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க? புட்டிப்பாலை பார்த்த உடனே பசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரியாணி தெரியாது, ஐஸ்கிரீம் தெரியாது, எதுவுமே தெரியாது. புட்டிப்பால் தான் என்னது இல்லைங்களா? அது மட்டும் தான் என்னது கண்ணுக்கு தெரியும். அதை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அலம் மோதுவாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அம்மாவை பார்த்துட்டா பிள்ளைங்க பசி எடுத்துட்டா அம்மா எங்கே இருக்குன்னு தேடுவாங்க இல்லைங்களா? ஸோ எப்படி குழந்தைங்க எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க, புதிதாய் பிறந்த குழந்தைகள் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யுங்க? புதுசாக பிறந்திருக்கேன், அன்றைக்கி தான் பிறந்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லிக் கொடுங்க, பைபிள் எடுத்து படிங்க. சரிங்களா? தியானம் பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அதை தியானம் பண்ணும்போது உங்களுடைய பாத்திரம் என்ன ஆயிரும்? நிரம்பி வழியும். அல்லேலூயா. சரிங்களா? ஸோ எம்டியாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? எப்போ ஃபுல் பண்ணிக்கினே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? என்னதான் நீங்கள் படித்தாலும் ஒன்றுமே. ஐயா, நான் இத்தனை வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை, என்னுடைய செயல்களில் எந்த மாற்றமும் வரலை, பைபிள் தினமும் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறேன், கரெக்டான டைமுக்கு வந்துடுறேன், கரெக்டான டைமுக்கு போயிடுறேன், காணிக்க கொடுக்குறேன், வேறு என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணாலும் நம்மளுடைய வேத வாசிப்பு தியானம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா எது சரியாகாது. வேத வசனம் தியானங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, நீங்கள் மரத்தை எல்லாம் பார்த்துருப்போமா இல்லையா? சரிங்களா? மரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்க்குறோம். சரிங்களா? அந்த தண்ணியெலாம் எங்கே போகுது? வேருக்கு போகுது. சரிங்களா? மரத்து மேலே வாடி இருந்தால் நம்ம மேலே தண்ணி ஊற்றுமா, வேருக்கு தண்ணி ஊற்றுமா? சரிங்களா? ஆனால் மேலே ஏதாவது பூச்சி அடிச்சிச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்? பூச்சி எடுத்து போட்டு அதுக்கு ஏதாவது மருந்து அடித்து வச்சுருவோம். ஆனால் வேறு எதுவும் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஆனால் என்ன பண்ணுவோம்? பூச்சி என்றைக்கா ஒரு நாள் தான் அடிக்கும். ஆனால் தண்ணி என்ன பண்ணுவோம்? தினமும் ஊற்றிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த வேறு என்ன பண்ணும்? வளர்ந்து தண்ணியை உறிஞ்சி வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் மரத்தை வெட்டிட்டாலும் என்ன ஆயிரும்? மறுபடி வேறு இருந்தால் முளைச்சிடும். சரிங்களா? நாங்கள் ஒரு பழைய வீட்டில் குடியிருந்தோம். சரிங்களா? ஐயா எடுக்கலாமா? எத்தனை மணிக்கு? 12 மணி தானா? ஓகே முடிச்சிடலாம். ஓகே சரிங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் போர் அடிக்கல, வேலை இருக்குல்ல? ஓகே சரி ஓகே. ஸோ நாங்கள் ஒரு பழைய வீட்டில் குடியிருந்தோம். சரிங்களா? அப்போ அந்த பில்டிங்கில் ஒரு ஆலமர செடி மாதிரி ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு பைப்பு பக்கத்தில் வளர்ந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது வளர வளர அதை வெட்டி எடுத்துருவேன். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த இதாகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்துருவேன். உடனே ஒரு நாள் அந்த பைப்பில் தண்ணியே வரல. உடனே பிளம்பர் வந்தார், பார்த்தாரு, எங்கள் பைப்பில் தண்ணி வரல, நீங்கள் நள்ளியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஏங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது, பிரச்சனை எதில் இருக்குது அப்படின்னா,
அந்த அந்த இதில் தான் இருக்குது, மரத்தில் தான் இருக்குது அப்படின்னு. இல்லையா, நான் மரத்தை என்ன பண்ணிட்டேன், வெட்டிட்டு தான் இருக்கிறேன், அது ஒன்றும் அது வராத வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணார், இல்லைங்க அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை கூட்டு வந்து பேத்து எடுத்து அந்த வேரை எடுக்கிறாரு. இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வேர் இருக்குது. எவ்வளோ வேர் இருக்குது, இங்கேருந்து எவ்வளோதான் நம்ம மேலே வெட்டினாலும் வேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் ஆமாம், அது வேறு பைப்பு பக்கத்தில் இருக்குதுன்னா அது தண்ணி என்ன பண்ணிடுது, பைப்லேருந்தே அதை எடுத்துக்குது, நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் சந்தித்தாலும், எவ்வளோ பெரிய தோல்விகளை நாம் சந்தித்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், மறுபடியும் துளிர்ந்து கொண்டே இருப்போம். எப்போ, நம்மளுடைய வேறு ஆழமாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய வேத வசனம் நமக்குள்ள ஆழமாக இருக்கும் பொழுது, வேத வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது, சரிங்களா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தோல்வி வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் நம்மளுடைய ஜீவியத்தில் துளிர்த்து கொண்டே இருப்போம். சரிங்களா? அதே இது வேறு ஒழுங்காக இல்லை, மேலே போய் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு புயல் வந்துச்சுன்னா என்ன ஆயிடுது, சின்ன ஒரு இது வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுது, சாய்ந்து விடும். சரிங்களா? ஸோ என்னது அப்படின்னா, வேதத்தை நாம் என்ன செய்யணும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும், என்ன சொன்னோம், நம்ம வாழ்க்கையில் நீங்கள் அதை அபியாசப்படுத்த. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வசனத்தை தியானிக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. அடுத்து வந்து என்ன செய்யணும், உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் முடிச்சிடலாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கைகளிலே அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீதிமொழி 22:6, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவனுடைய முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான். அடுத்து வந்து எபேசியர் 6:4 குறித்து வச்சுக்கோங்க. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே சரியானது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் அதிகரிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக என்பதே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின முதலாம் கட்டளையாக இருக்கிறது. தகப்பன்மார்களை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற ஒழுக்கத்திலும் போதனைகளையும் அவர்களை வளர்த்துங்கள். சரிங்களா? ஸோ நாம் என்ன செய்கிறது, வேதவசனத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்க தவறுகிறோம். சில வீட்டில் என்ன அப்படின்னா, வீட்டில் வயசானவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, இல்லையா? ரிட்டையர்டாக இருக்கிறவங்க தான் பைபிள் வாசிப்பாங்க. அப்பா பைபிள் வாசிக்கிறது இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, சரிங்களா? நீங்கள் எல்லாம் பைபிள் வாசிப்பீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிள்ளைங்களை பொதுவாக என்ன செய்யறதில்ல, பைபிள் வாசிக்க ஊக்குவிப்பது கிடையாது, அவங்கள தியானம் பண்ணுறதுக்கு நம்ம. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் என்னது, பிள்ளைங்களை போய் உட்காந்து பைபிள் படினா படிக்க மாட்டாங்க. நீங்கள் படித்ததை என்ன செய்யணும், அவங்களுக்கு சரிங்களா? அப்பா அன்றைக்கி பைபிள் படிச்சுட்டு போனான்டா, அம்மா அன்றைக்கி பைபிள் படிச்சுட்டு போனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன காத்துக்கொண்டார், நீ என்ன செய்யணும், பைபிள் படி. அதுலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், உனக்கு காத்துக்குவார். எனக்கு இப்படி ஒரு அனுபவங்கள் நடந்துச்சு, இந்த மாதிரியான ஒரு அனுபவம் நடந்துச்சு அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், நீட்டில் எப்படின்னாலும் எழுதி பாஸ் ஆயிடணும் எப்போவுமே சொல்லிடுறோம். 6-7 படிக்கும்போதே என்ன பண்ணிடுறோம், பிள்ளைங்களுக்கு நீட்டை மட்டும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. பிள்ளைங்க என்ன பண்ணணும், ஆமாம் ஆமாம் நல்லது தான், படிப்பு என்னது நமக்கு ரொம்ப நல்லது தான், கெட்டதுன்னு சொல்ல வரலை. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எதை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வேத. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ வேத வசனம் பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சா தான் என்ன செய்ய முடியும், பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். யோபுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க, டைம் ஆனதுனால நான் முடிச்சிடுறேன். ஸோ யோபு வந்து தினமும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க வந்து அவங்களுக்காக என்ன பண்ணுவார், வாசிங்களா நீங்கள் 1:5, யோபு 1:5. விருது செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து பாருங்க, ஒருவேளை என்னுடைய குமாரன் பாவம் செய்திருந்தால், அர்த்தமா தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி, ஒருவேளை அவன் வந்து பிள்ளைங்க வந்து சொல்லலை, யார்கிட்ட வந்து அப்பா நான் இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லலை, ஒருவேளை அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், தினமும் அவன் பிள்ளைங்களுக்காக
தகன பலி செலுத்துகிறார். சரிங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணுறது நல்லது. பிள்ளைங்களுக்கு வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி சொல்லி வளங்க. என் பையன் வந்து மூணாவது வயசு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லாக்டவுனில் வீட்டில் சும்மா தான் இருப்போம், சாப்பிடுவோம், சும்மா தான் இருப்போம், வேறு வழியே கிடையாது. சரிங்களா? அப்போ வேலைக்கு போக முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம 3 வயசு பையனுக்கு வந்து நீ வந்து கொரோனாவுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோ, அது என்ன செய்யணும், சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போகணும், எல்லோரும் சோகம் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொன்னோம். சரிங்களா? எல்லோரும் ஜெபம் பண்ணோம். அப்புறம் அவனும் ஜெபம் பண்ணான். அவன் ஒரு நாள் ஜெபம் பண்ணான், 2வது நாள் ஜெபம் பண்ணான், 3வது நாள் ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டான். பார்த்து ஓகேம்மா, ஒன்றும் இல்லையா? சரி. 3வது நாள் என்ன பண்ணிட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். என்னடா ஏன்டா ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கொரோனா போகமாட்டுக்கு, தினமும் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க, நியூஸில் பார்த்துட்டு தானே இருக்கோம், என்னப்பா அவர் சரியாக பண்ண மாட்டேங்கிறார் ஆண்டவர் அப்படின்னு பையனே சொல்கிறான். குழந்தைங்க எப்படி ஜெபம் பண்ணுது, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க பிள்ளைங்க? அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் ஜெபம் பண்ணுறாங்க. நான் சொல்ல வருது அதுதான். சரிங்களா? நம்ம என்ன செய்கிறோம், ப்ரேயர் பண்ணினா ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் அது நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அவன் ஜெபம் பண்ணிட்டு யோசிக்கிறான். ஸோ நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், அப்போ நாளைக்கு நின்றோம் அப்படின்ட்டு 2 நாள் வெயிட் பண்ணால், 3 நாள் வெயிட் பண்ணால், 4வது நாள் அவனே கடுப்பாயிட்டான். என்னது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, ரெடியாக தான் இருக்கிறாங்க வேத வசனத்தை அவருடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த. நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு வசனத்துக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. குழந்தைங்களை தயவு செஞ்சு வேத தியானத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டதை சொல்லிக் கொடுங்க, சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க, புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. குழந்தைக்கு கேட்குற கேள்விக்கு என்ன செய்யுங்க, அப்படி பதில் சொல்லுங்கள். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லவே முடியல, அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், அவனுக்கு ஏதாவது தப்பாக சொல்லிட்டான், டேய் நீ அப்படி தான் ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்ம அப்படி சொல்லிட்டு அவன் அப்புறம் என்ன பண்ணுவான், நமக்காண்டி அமைதியாகிடுவான். அவன் மனசுக்குள்ளே என்ன ஆயிரும், பாப்பா ஒன்றும் கிடையாது போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சரிங்களா? என்ன பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். வேத வசனத்தை எப்படி நீங்கள் பருக வேண்டும், புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல நீங்கள் என்ன செய்யணும், வேத வசனத்தை பருக வேண்டும். ஸோ நீங்கள் தினமும் காலையில் உட்காந்து என்ன செய்யணும், முடியாதவங்க டைம் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடுங்கம்மா. ஸோ டைம் இல்லைன்னு அடுத்த ஸ்லைடு என்னது அப்படின்னா, பாருங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, வேத வசனம் படித்து அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தை, அது ஒரு படத்தை பாருங்களேன், 2 குழந்தைங்க இருக்குது இல்லையா, 2 குழந்தைங்க, ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், பையன் வாய் பேசுகிற மாதிரி இருக்குன்னு, ஒரு பையன் கவலையாக இருக்கிறான். நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க. யார் உங்களுடைய செராக்ஸ் காப்பி, உருவத்தில் மட்டும் கிடையாது. சரிங்களா? நடக்கல எல்லாம். உன் பையன் சரியில்லை அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குது? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அது ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒழுங்காக இருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும், உங்களை தான் யார் பிரதிபலிப்பா, பிள்ளைங்க பிரதிபலிப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய நீங்கள் பிள்ளைங்கிட்ட காட்டுறது தான் பிள்ளைங்க சமுதாயத்தில் போய் காட்டுவாங்க. சரிங்களா? வீட்டில் அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேத வசனத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. சரிங்களா? உங்களுடைய அனுபவத்தை சொல்லி வளங்க. பிள்ளைங்களுக்கு, சில பிள்ளைங்களுக்கு என்னது, பைபிளை தூக்குனாலே ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பைபிளை எடுத்து வராங்க. அது கூட சில நேரம் என்ன பண்ணுறதில்ல, பிள்ளைங்க சர்ச்சுக்கு எட்டு வரதில்லை. என்னையும் சேர்த்தான் சொல்லுதேன், என் குடும்பத்தையும் சேர்த்தான் சொல்லுதேன். சரிங்களா? ஸோ நானும் என்ன பண்ணுறதில்ல, உங்களில் ஒருத்தன் தான். சரிங்களா? நானும் என்ன பண்ணுறதில்ல. சரிங்களா? எல்லாருக்கும் இந்த பலவீனம் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யணும், நாம் பலவீனமானவர்கள் தான் இல்லையா? கண்டிப்பாக ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பலவீனமானவர்கள் தான். ஆனால் என்ன செய்யணும், நம்ம பலப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனை தான். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னது, டவுனாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. சார் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, அங்கே போனால் தான் தெரியும் உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்ட்டு. சரிங்களா? ஐயாட்ட வரும்போது பேசிட்டு வந்தோம், எப்படிங்க போயிட்டுருக்கு ஊரை பற்றிலாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு, கடந்த ஒரு 10 வருஷமாக, ஒரு 5 வருஷமாக விலைவாசி ஏற்றத்தினால நிறைய பிஸ்னஸ் உடஞ்சி போச்சு, ஜிஎஸ்டினால் நிறைய பிஸ்னஸ் பட்டு போச்சு, நிறைய லாஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான் இல்லையா? ஸோ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. நம்மளை அமுக்கிறதுக்கு அடுத்த ஸ்லைடுங்கம்மா, அதிகமாக நமக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் என்ன செய்யணும், நம்ம
பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? கொரோனா காலத்தில் நீங்கள் என்ன செய்ய சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எது முக்கியம்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா? சுத்தம், வேற மாஸ்க்கு, டிஸ்டன்ஸு, வேற ப்ரீத்திங். முக்கியமாக என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி. சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு கிடையாது? கொரோனா இறந்து போனவங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை, பொதுவாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இல்லை, அது இம்யூனிட்டி பவர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுது? நம்மளுடைய சீக்கிரமாக அந்த கொரோனா தாக்கிறது, உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு பகுதியும் செயலுக்கு செஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம், உலகத்துக்குள்ளே நாம் போகும்பொழுது, இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக போகும்பொழுது நீங்கள் இதற்கு முன்னதாக உள்ள காலத்தில் நாம் ரட்சிக்கப்படாத காலத்தில் நமக்கு இருந்த ஒரே எதிரி யார்? ரட்சிக்கப்படாத காலத்தில் நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னது? பாவம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பாவத்திலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன ஆயிடுது? ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அடுத்து தான் என்னது? ஒவ்வொன்றா ஆரம்பிக்க. எப்படி 12th முடிச்சதுக்கப்புறம் 11th 9th எல்லாம் படித்தோடனே அடுத்து 12th தான் போனோம், அடுத்து 7th முடிச்சா 9th தான் போனோம், சாரி 8th தான் போனோம், அடுத்து 9th. ஏதோ பெரிய குழப்பமே கிடையாது. 12th முடிச்சதுக்கப்புறம் தான் என்னது? இங்கே போவா அப்படியே என்னது நிறைய விரிஞ்சு கிடக்குது இல்லைங்களா? ஸோ கம்ப்யூட்டர் எடுக்கவா, மெடிக்கல் எடுக்கவா, இப்போ நிறைய வந்துச்சு, டேட்டா இருக்குது அப்படி சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் நிறைய வெரைட்டி வந்துச்சு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு முன்பதாக சவால்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பலம் குன்றி போவதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி பலப்படுத்த முடியும் அப்படின்னா என்னது? உங்களுடைய வேத வசன தியானத்தினால் மட்டுமே நீங்கள் உங்களை செதுக்க முடியும், உங்களை பலப்படுத்த முடியும். அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யணும்? தயவு செஞ்சு மனதில் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். என்ன பண்ணுறோம்? பேசணும். வேத வசனம் என்னது? அடிப்படையான உணவு. வேத வசனம் நமக்கு பலத்தை கொடுக்கும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு பொக்கிஷம். ஸோ அது ஒரு பிடித்தமான உணவு. அடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அடுத்து என்னது அப்படின்னா இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அடுத்து என்னது ரொம்ப முக்கியம்? மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ண வேண்டும். நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அடுத்து யார் சொல்லிக் கொடுக்குறீங்க? குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? ஸோ வேதவசனம் சொல்லிக் கொடுக்குறது அம்மாவோட டியூட்டி மட்டும் கிடையாது, அப்பாவோட டியூட்டி மட்டும் கிடையாது. யாரோட டியூட்டி? தகப்பனார்கள் 2 பேருமே என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன அபியாசப்படுத்துனீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளங்க. நான் ஒரு படத்தை காட்டின மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது எப்படி நல்லா வளரும், கெட்ட விஷயம். சரிங்களா? ஸோ தண்ணிக்குள்ள ஒருத்தர் முங்கி போயிட்டா வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம உள்ளே இருக்கிற தண்ணியை தான் அமுக்கி எடுப்போம். சரிங்களா? ஸோ நமக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் எப்போ வெளியே போகும்? அந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது தான் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். வேத வசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? 10 வசனம் வாசிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? ஒரு அதிகாரம் வாசிக்க வேண்டியதில்லை, ஒரு புக்கு வாசிக்க வேண்டியதில்லை. ஒரு வசனம் வாசிங்க, உருப்படியாக வாசிங்க. அதை என்ன பண்ணுங்கள்? ஹோல் டே அதை போட்டு மென்று 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 உங்களுடைய வாழ்க்கைக்கு அதை அபியாசப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? பிரகாசமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சுக்கிறாரோ அது என்ன பண்ணுவார்? உங்களுக்கு காண்பிப்பார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா.